ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜாலியான ஒரு ரைடு தான் ஃப்ரெண்ட்ஸ் போக போகிறோம் ஆந்திராவுக்கு. ஸோ ஆந்திராவில் எங்கே போகிறோம்னா, நம்ம தடா ஃபால்ஸுக்கு தான் போக போகிறோம். ஸோ அதுதான் நம்ம இந்த பைக் ரைடிங் தான் பார்க்க போகிறோம். நானும் என் ஃப்ரெண்டும் வந்து பைக்கில் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் தடா ஃபால்ஸ் பார்க்கறதுக்காக. ஸோ அவர் என்னென்னா, அவர் ஒரு வேலையாக வந்து நெல்லூர் போயிடுவார். ஸோ அதனால் என்னை வந்து தடாவில் ட்ராப் பண்ணிகிட்டே போயிடுவார். நான் அங்கேருந்து தடாவில் இறங்கி அங்கேருந்து எதனா பஸ் ஃபெசிலிட்டியோ இல்லை ஆட்டோ ஃபெசிலிட்டியோ இருக்கா ஃபால்ஸுக்கு போகுதுன்னு செக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை அப்படியே பார்க்கலாம். பைக் ரைட் பார்க்கலாம். சென்னை டு ஆந்திரா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதோட ரூட் எப்படி இருக்குது, எது வழியாக நம்ம போகிறோம், போகிற வழியெல்லாம் ரோடெல்லாம் எப்படி இருக்குன்றது ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போயின்னு இருக்கிறது வந்து பூந்தமல்லி ரோடு ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே போனால் கோயம்பேடு தாண்டி அப்படியே போகிற மாதிரி இருக்கும். வாங்க அப்படியே ஃபுல்லாக போகலாம். பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் எப்படி இருக்குது, நம்ம சென்னை டு ஆந்திரா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து சென்னை டு ஆந்திரா வந்து போயிருப்பீங்க, ஆனால் அந்த ரோடு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டீங்க ட்ராவலில். அது வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இந்த ஃபுல் வீடியோவில் காட்டுறேன். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து கோயம்பேடு கிட்டே வந்துட்டோம். நம்ம பார்த்திங்கன்னா இப்படி அண்ணா நகருக்காக வளைஞ்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நம்ம போக முடியும். அது வந்து நம்ம ஃப்ளைஓவர் மேலே போயிட்டு அங்கேருந்து டேன் அடிக்கணும், வளைஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம விஜயகாந்த் ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா கோயம்பேடு, கரெக்டாக அந்த ஃப்ளைஓவர் மேலே ஏறிட்டு இருந்து பார்த்தா நம்மளுக்கு சூப்பராக தெரியும். பார்த்திங்கன்னா நம்மளோட கேப்டனோட கொடி பறக்குது, நம்மளோட கட்சி கொடி. அங்கே தான் கீழே வந்து விஜயகாந்த் ஆஃபீஸ் இருக்குது. நம்ம அது வழியாக தான் அப்படியே மேலே யூட்டர்ன் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஃப்ளைஓவரே வந்து சூப்பராக கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே 4 பக்கமும் பிரிகிற மாதிரி இருக்கும். எப்படி பிரியுதுன்னே சொல்ல முடியாது. அழகாக வந்து நம்ம ரூட்டுக்கு நம்ம அழகாக போயிடலாம். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி சூப்பராக கட்டியிருக்காங்க. பார்த்திங்களா அந்த ஃப்ளைஓவர் இன்ஜினியரிங் மூலம் தான் சூப்பர். அப்புறம் சென்னையில் இருக்கிற ஃபேமஸான ஐகானிக் மால்னா இந்த விஆர் மால்னு சொல்லுவாங்க. அண்ணா நகரில் இருக்கிற விஆர் மால். நம்ம அந்த விஆர் மால் வழியாக தான் நம்ம போக போகிறோம். பார்த்திங்கன்னா அப்படியே ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து நல்லா கொஞ்சம் அப்படியே வெயில் அடிக்குது, க்ளவுடு கூட இல்லை அந்த அளவுக்கு. அதனால் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மார்னிங் டைமில் போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஃபீலாக இருக்குது. பார்த்திங்கன்னா விஆர் மால் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் விஆர் மால் கிட்ட வந்துட்டோம். பார்த்திங்கன்னா விஆர் மால் ஃப்ரெண்ட்ஸ் சென்னையோட ஐகானிக் மால். உள்ளே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். முடிஞ்சால் மறக்காமல் போயிட்டு வாங்க. அதே மாதிரி இங்கே சென்னையோட டவரு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம ஆந்திரா ரூட் எப்படி இருக்குன்னு நம்ம அப்படியே பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம். அண்ணா நகர் டேங்க் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணா நகரில் வந்து இந்த ஹவுஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஹவுசிங் போர்டு அந்த மாதிரி ஒரே மாதிரி பில்டிங், அதெல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் நம்ம இதை போகிற ரூட் வந்து ரெட் ஹில்ஸ் வழியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போக போகிறோம். இங்கேயும் வந்து நம்ம ஃப்ளைஓவர் ஏறிட்டு தான் போக மாதிரி இருக்கும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம சரவணா ஸ்டோர்ஸு சூப்பராக இருக்குது, பிரம்மாண்டமாக. அது விளம்பரத்தில் சொல்கிறாங்க ரப்பப்பப்பம் அப்படின்ற மாதிரி சரவணா ஸ்டோர்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. அது இப்போ வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கா என்னன்னு தெரியல. பில்டிங் சூப்பராக இருக்குது, ஆனால் வந்து கொஞ்சம் ஒர்க்கிங்கில் இருக்கா இல்லையான்ற ஒரு சந்தேகமாக இருக்குது அந்த இடத்தாண்ட. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், அந்த சரவணா ஸ்டோர்ஸ் வந்து இப்போ ஒர்க்கிங்கில் இருக்கா என்னான்ட்டு. ஏன்னா விளம்பரத்தில் அந்த ஏரியாவில் இருக்கிற மாதிரி நான் பார்த்ததில்ல. அதனால் கொஞ்சம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரூட் போகிற எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த அவுட்ரு தான் போக போகிறோம். இந்த ஃப்ளைஓவர் ஏறி நம்ம வந்துட்டோம்னா சென்னையோட அவுட்டரே வந்துடுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போகலாம். ரெட் ஹில்ஸ் வழியாக தான் நம்ம அப்படியே உள்ளே போகிறோம். ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. ஒரு 9-10 ஆகிடுச்சிங்களா. இந்த டைமில் வந்து எல்லாம் ஆஃபீஸ் போகிறவங்கலாம் ஃபுல்லாக கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா பாலம் ஒர்க்கு நிறைய போயிட்டே இருக்குது. சென்னையில் எங்கே பார்த்தாலும் பாலம் ஒர்க்கு நிறைய போயிட்டே இருக்கு. கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் இதெல்லாம் ஃபினிஷ் ஆச்சுன்னா வந்து சென்னையை வேறு மாதிரி மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் 2.0 சிங்கார சென்னைன்றாங்களா, அந்த அளவுக்கு சூப்பராக வந்துடும்னு நினைக்கிறேன். முன்ன விட இப்போ நிறைய ஃபெசிலிட்டி டெவலப்மெண்ட் எல்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க சென்னையில் கவர்மெண்ட்டு. நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா அந்த சைடு பார்த்திங்கன்னா ஏதோ லேக் ஒன்று இருக்குது, லேக் வியூ அப்பார்ட்மெண்ட்டு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாலத்துலேருந்து பார்க்கும்போது அந்த லேக்கு அற்புதமாக தெரியுது, அப்படியே ப்ளூ கலராக. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கலாம் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து லேக் பார்க்கறதுக்கு. அப்படியே நம்ம ரோட்டில் வந்து அந்தளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. நாங்கள் அப்படியே ஓரளவுக்கு 40-50லே அப்படியே பொறுமையாக போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து அப்படியே ஆந்திரா வந்து அவர் நெல்லூர் போனோமா. ஸோ என்னை தடா ஃபால்ஸில் அந்த ட்ராப் பண்ணிவிட்டு அவர் அப்படியே நெல்லூர் போயிடுவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். அங்கேருந்து எப்படி பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது ஃபால்ஸுக்கு போகிறது அப்படின்றது எல்லாம் கம்ப்ளீட் டீட்டெயிலாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தடாக்கு வந்து 59 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. இந்த ரூட்டில் தான் நம்ம போனோம். இன்னும் ஆல்மோஸ்ட் 60 கிலோமீட்டர் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தடாக்கு, சென்னை டு தடா. ஆனால் வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது இந்த ஃபால்ஸு. நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் வந்து பஸ் ஃபெசிலிட்டி எதனா இருக்கா
நம்ம அந்த மாதிரி போனால் எப்படி இருக்குது. நிறைய பேர் வந்து ஓன் வெஹிக்கிளில் போயிட்டு வராங்க. ஆனால் வந்து ஓன் வெஹிக்கிள் இல்லாமல் பஸ் ஃபெசிலிட்டி, ட்ரெயின் ஃபெசிலிட்டி எதனா இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம ஆல்மோஸ்ட் வந்து புழல் ஜெயில் கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ ஓகே, இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ரெட் ஹில்ஸே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் போனால் ரெட் ஹில்ஸு நம்ம தாண்டி வந்துட்டோம். இதை எடுத்தாண்டதான் நம்ம அப்படியே கொஞ்சம் இந்த இடத்துல டிராஃபிக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ரோடு ஃப்ரீ ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரீயாக போயிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது போகிற வழியில் ஒரு பழமையான சிவன் கோயில் ஒன்று இருக்குது. அந்த சிவன் கோயில் வந்து வரமுக்தீஸ்வரர் சிவன் கோயில், வரமுக்தீஸ்வரர் காமாட்சி அம்மன். ஸோ ரொம்ப 2000 வருஷம் பழமையான சிவன் கோயில்ன்றாங்க. அந்த கோயிலுக்கும் ஒரு எட்டு பார்த்துட்டு அப்படியே போகலான்னு இருக்கோம். அந்த கோயில் வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். அந்த கோயிலுக்கும் நாங்கள் பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த டோல் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு பைக்குக்கு வந்து சைடில் பார்த்துருக்கு, அது வழியாக நம்ம போயிடலாம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டோலில் எல்லா வண்டியுமே நின்றுட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு சென்னை அவுட்ரு நிறைய வெஹிக்கிள்ஸ் பாஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகே, நம்ம இந்த 2 வீலர் பாத்தில் அப்படியே வெளியே வந்துட்டோம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. இந்த டோல் கிராஸ் பண்ண அப்புறம் தான் வந்து அந்த வரமுக்தீஸ்வரர் கோயிலுக்கு போகிற ரூட் வரும். நான் அது வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அது வில்லேஜ்குள்ளே போகும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சீனிக்காக. ஸோ அது எப்படி இருக்குது என்ன ஏதுன்றதெல்லாம் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த வீடியோவில் என்னென்னா நம்ம சென்னை டு ஆந்திரா மட்டும் பார்க்கலாம். நம்ம போய் தடாவில் இறங்கிறதுக்கு ஒன்று நம்மளுக்கு 49 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இது இந்த ரூட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வழியாக நம்ம அப்படியே உள்ளே போனால் வந்து நம்ம கோயிலுக்கு போயிடலாம். நான் ஒரு சின்ன கிளிப் மட்டும் போட்டிருக்கேன். கோயில் வந்து ரெனோவேஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கு. கம்மிங் ஜனவரியில் வந்து கும்பாபிஷேகம்னு சொல்லியிருக்காங்க கோயிலுக்கு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருக்குது. ஜனவரியில் போனீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ நாம் வந்து ஹைவே பிடிச்சிட்டோம். இன்னும் வந்து ஒரு 49 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது தடாக்கு. ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த அவுட்டரில், சென்னை அவுட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய சிப்காட் இருக்குது. நிறைய ஃபேக்ட்ரிஸு, சிப்காட் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே இந்த நம்ம திருவள்ளூர், கும்மிடிப்பட்டி அங்கெல்லாம் போயிட்டோம்னா நிறைய ஃபேக்ட்ரிஸ் தான். அப்படியே நம்ம நிறைய பார்த்துட்டே போகலாம், சிப்காட் எல்லாம் இருக்கிற மாதிரி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ரோடு வந்து அப்படியே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அது நம்ம ஃப்ளைஓவர்லேயே போகிற மாதிரி தான் இருக்குது. நம்ம கீழே இறங்குற மாதிரி இல்லை, நிறைய ஃப்ளைஓவரில் அப்படியே ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்களா சைடில் வந்து ஃபுல்லாக விவசாய நிலம் எல்லாமே வந்து இப்போ மழை பெஞ்சு விட்டதுனால முன்னெல்லாம் ஏர் விழுவாங்க. இப்போ வந்து ஏருக்கு பதிலாக டிராக்டர் போட்டு எடுத்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய எடுத்துடுறாங்க மண். அதுக்கப்புறம் விதை போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக எல்லாம் நிறைய ஃப்ளாட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து சென்னைக்கு மிக அருகாமையில் நிறைய ஃப்ளாட் போட்டுட்ருக்காங்க இந்த இடத்தாண்டெல்லாம். ஃப்ளாட் யாருன்னா வாங்கணும் சென்னையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னைன்னு சொல்லிட்டு சென்னை அவுட்டரில் தான் போட்டிருக்காங்க ஃப்ளாட். நம்ம சென்னையிலேருந்து இப்போ ஆல்மோஸ்ட் 20-30 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்துட்டோம். புழலெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஃப்ளாட்ஸ் இருக்குது. அப்பயுமே ரேட் கொஞ்சம் ஸ்கொயர் ஃபீட் வந்து அதிகமாக தான் இருக்குது. முடிஞ்சால் பாருங்கள் அப்படியே இந்த சைடில் யாரா பார்க்கணும். அப்படியே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம மேலே அப்படியே போகலாம். ரோடு வந்து அப்படியே நீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டிராஃபிக் இல்லை, அப்படியே ஃப்ரீயாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் தடாக்கு வந்து 26 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ என்னோடய பிளானே எனக்கே புரியல ஃப்ரெண்ட்ஸ். அவரோட நான் பைக்கில் கிளம்பிட்டேன். பார்த்தீங்கன்னா லாரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டர்பைன்ஸ் எதை எடுத்துகிட்டு போகிறாங்க ஃபேக்ட்ரிஸ்க்கு. கிட்ட க்ளோஸ்அப்பில் இருக்கும்போது பார்த்தா தான் தெரியுது. ஸோ எவ்வளோ ஹெவி வெஹிக்கிளில் எப்படி கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னும் ஒரு 24 கிலோமீட்டர் இருக்குது தடாக்கு. ஸோ அங்கே தடாவில் இறக்கி விட்டுருவார். அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம ஃபால்ஸுக்கு என்ன பஸ் இருக்குது இல்லை ஆட்டோவா என்ன ஏது பஸ் ஃபெசிலிட்டி அப்படின்னு நம்ம என்கொயரி பண்ணிவிட்டு போனோம். ஓகே பார்க்கலாம் வாங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் அவுட்டர் ஏரியா வந்துட்டோம். ஃபுல்லாக ஃபேக்ட்ரிஸ் தான். பார்த்திங்கன்னா எவ்வளோ இந்த ஃபேக்ட்ரிஸுக்கு தான் இந்த வெஹிக்கிள்ஸ் இப்போ பார்த்தோம் இல்லைங்களா.
ஹெவி வெஹிக்கிள் லாரியில். அதில் இந்த மிஷின் எல்லாம் வர்றது வந்து இந்த இருக்கிற ஃபேக்ட்ரிஸில் ஏதாச்சும் ஃபால்ட் ஆனால் இல்லை எதுனா நியூ சைட் செட்டப் பிளான்ட்டு அந்த மாதிரி எதுக்காச்சும் தான் வரும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிப்காட் தான், கண்ணு கட்டின தூரம் வரைக்குமே உள்ள ஃபேக்ட்ரிஸ் தான். நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. கீழே டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு வந்து ஃப்ளைஓவர் செப்பரேட்டாக போட்டாங்க. அதனால் நம்ம அப்படியே ஃப்ளைஓவரில் சர்ன்னு போகிற மாதிரி இருக்குது. அதை தாண்டி வந்தாலுமே அவுட்டர் ஃபுல்லாக வந்து ஃபேக்ட்ரிஸாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. வாங்க அப்படியே மெதுவாக போகலாம். நாங்கள் வந்து அப்படியே ஒரு மீடியம் ஸ்பீட்லேயே போயிட்டுருக்கோம். ஏன்னா வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு ஹரிபரி கிடையாது. நம்ம கிளம்புனதே கொஞ்சம் இயர்லியராக கிளம்பிட்டோம். அதனால் சீக்கிரமாக போயிடலான்ட்டு தான் ஒரு நார்மலாக போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட்டு கும்மிடிப்பூடி வந்துட்டோம். அந்த சிப்காட்டெல்லாம் தாண்டி கும்மிடிப்பூடி மெயின் டவுனுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். கும்மிடிப்பூடி டவுன் எப்படி இருக்குது பாருங்களேன். இங்கேயே வந்து நிறைய வறண்ட நிலம் தான் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய காலியான இது தான். மேபி ஃப்யூச்சரில் இங்கே வந்து ஃப்ளாக் போடலாம், அப்படி இல்லைனா வந்து எதனா கம்பெனிஸ் வரலாம், எப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மெயின் நம்ம தமிழ்நாடு பார்டரு கிராஸ் பண்ணக்கூடிய டோல் வந்துச்சு. இந்த டோல் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா அந்த டோலில் எவ்வளோ இருந்துச்சு. இந்த டோல் வந்து ஒர்க்கிங்கில் இருக்கா இல்லையான்றது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இங்கே ஃப்ரீயாக இருக்குது பார்த்திங்களா இந்த டோலு. அப்படியே வந்து நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயாக கிராஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பாருங்களேன், நம்ம பாட்டுக்கு அந்த டூ வீலரில் வேலை நம்ம போகலாம். ஏன்னா டூ வீலருக்குன்னு தனியாக இங்கே வே இல்லை, அதனால் நம்ம இதிலே போகலாம். பார்த்திங்கன்னா இங்கே யாருமே இல்லை. அந்த இது பாக்ஸில் உள்ளே வந்து பீப்புள் உட்காந்து இருப்பாங்களே இல்லைங்களா, டோல் கலெக்ட் பண்ணுறவங்க யாருமே இல்லை. அதான் ஒரு டவுட்டாக இருக்குது, இது ஒர்க்கிங்கில் இருக்கா இல்லை அன்யூஸ்டான்ட்டு யாருன்னா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்திங்கன்னா போகிற வழியில் அப்படியே பேலஸ் மாதிரி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் மார்பிளில் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே கோயில் வந்து சூப்பராக இருக்குது. அது கோயிலாக பேலஸான்னு தெரியல, அதனால் சூப்பராக இருக்குது. ஆனால் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது. ஓகே, நம்ம இங்கேருந்து இன்னும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் தடாவை நோக்கி. நம்ம ஆந்திராக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். பார்த்தாலே எல்லாமே ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி இருக்கும் எல்லா போர்டுமே. ஆனால் வந்து நம்ம தமிழ்நாடோட பார்டர்ன்றதுனால தமிழும் சில இடத்துல பார்க்க முடியுது. இங்கே நிறைய தமிழ் பீப்புளும் இருக்கிறாங்க, ப்ளஸ் ஆந்திரா பீப்புளும் இருக்கிறாங்க, எல்லாம் மிக்ஸ் ஆகியிருக்காங்க அந்த பார்டரில். ஆனால் ஆல்மோஸ்ட் நம்ம ஆந்திராக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம், ஆந்திராக்குள்ளே கால் வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபியூலு. அதனால் இங்கே எங்கே போகிற வழியில் பைக் ஃபில் ஸ்டேஷன் இருந்துச்சுன்னா நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு போயிடலாம். ஓகே, நம்ம தடாக்கும் ஆல்மோஸ்ட் வந்து 5 கிலோமீட்டர்ஸ் தான் கிட்டே இருக்குன்றாங்க. இங்கே தடாலே எதனா பெட்ரோல் போடுற இடம் தான், நம்ம பெட்ரோல் போட்டு அவரை சென்ட் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கே தடா வந்துட்டோம். இங்கே வந்து பெட்ரோல் போட இடம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு 300க்கு நம்ம ஆயில் ஃபில் பண்ணிவிட்டு அவருக்கு பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். ஸோ அவர் வந்து என்னை பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிவிடுவார். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அதுக்கப்புறம் நம்ம எப்படி போகிறோன்றது நெக்ஸ்ட் விலாகில் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோல் வந்தாச்சு. நம்ம வந்து 300க்கு ஃபில் போட்டாச்சு. பங்க்லேருந்து 1 கிலோமீட்டர் தான் பஸ் ஸ்டாப்பு. திருப்பதி கட் ஆகுதுங்களா, அந்த ரோடு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டாப் வந்தாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் தடாக் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.